வீவர்ஸ், என்னங்க இப்போது நம்ம பார்த்த காட்சி உண்மைதானா அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்க பார்த்த காட்சி உண்மைதாங்க. அதாவது சிவலிங்கத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா உண்மையான பாம்பானது அப்படியே சுற்றி அது படம் எடுத்து பார்க்கிறது. அந்த ஒரு காட்சிகளை அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வியந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க. பொதுவாகவே நிறைய படங்கள்லவையும் அதே போல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய உருவத்திலையும் நம்ம பார்த்திருப்போங்க. அதாவது எல்லா இடங்களிலுமே சிவபெருமானுடைய கழுத்துல பார்த்தீங்கன்னா பாம்பை சுற்றி நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருப்போம், பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட காட்சியை பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே பார்த்தீங்கன்னா உண்மையான நிஜ பாம்பானது அந்த சிவலிங்கத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு அமர்ந்து இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாம்பை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். எல்லா இடங்களிலுமே அதாவது பார்த்தீங்கன்னா காடு சைடுல பார்த்தீங்கன்னா நிறைய பாம்புகள் இருப்பதை நம்ம பார்த்துருப்போங்க. ஆனால் அந்த பாம்பானது சரியாக பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை நோக்கி சிவபெருமானை நோக்கி சிவலிங்கத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வளைத்து பார்த்தீங்கன்னா நிற்கின்றது. இந்த காட்சிகளை பார்க்கும் போதே ஒரு நொடி பொழுது அப்படியே நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்ம வெறும் படங்களாகவும் காட்சிகளாகவும் பார்த்து கொண்டு இருந்த சிவபெருமானுடைய லிங்கத்தை சுற்றி சிவபெருமானுடைய கழுத்துல எப்போதுமே பாம்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதை உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது நடந்திருக்குங்க. மேலும் இந்த விஷயத்தை அறிந்த அங்கு இருந்த பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உயிருடன் லிங்கமாக சிவன் காட்சி தந்து கொண்டு இருக்காரு. அதை உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் அதை உணர்ந்த பாம்பு தான் பார்த்தீங்கன்னா இப்படி அவருடைய இடத்துல வந்து இப்படி சுற்றி வளைத்து நிற்கிறது அப்படின்னு எல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்கலாங்க. அதன் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களானது மாறுபடலாம். ஸோ இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிடுங்க. ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சிவனுடைய அருளாசியானது நமக்கும் பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. மேலும் அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவன் கழுத்துல எப்போதுமே பாம்பு அணிஞ்சிருக்காரு இல்லையா? இதற்கு பின்னணியில ஒரு மர்மமான காரணமானது சொல்லப்படுதுங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது அந்த ஒரு அபூர்வமான மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு வீடியோ காட்சிகளை இப்போது பார்த்துட்டு வாங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கமானது இருக்கு. அந்த லிங்கத்திற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பானது அப்படியே சென்று அமர்ந்து பார்க்குது. அந்த காட்சிகளை தான் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த காட்சிகளை பார்த்த பலருமே பரவசம் அடைந்து ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தோடு சரண கோஷம் எழுப்பி வழிபாடுகளும் செய்து கொண்டார். மேலும் இங்கு சிவபெருமான் உயிரோடு லிங்கமாக நமக்கு காட்சி தருகிறார். இந்த விஷயத்தை உணர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பானது அப்படியே வந்து லிங்கத்திற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அமர்ந்து இருக்கிறது என்றெல்லாம் இந்த காட்சிகளை பார்த்த பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. மேலும் சிவபெருமானுடைய இருப்பிடமாக இருப்பது கைலாயம். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் ஆகியோர் தினமுமே கைலாயத்துல சிவபெருமான வணங்குவதற்காக வருவாங்க. அவர் பாம்பை ஆபரணமாக அணிந்தவர். அனைவருமே சிவபெருமான வணங்குவதை தன்னை தான் வணங்குகின்றனர் என்று அந்த பாம்பானது தவறாக நினைத்து அகந்தை கொண்டது. ஒரு நாள் மகாவிஷ்ணு வழக்கம் போல் சிவபெருமான தரிசிக்க கருட வாகனத்துல கைலாயம் வந்து இருந்தார். கருடனை பார்த்து பாம்பு, என்ன கருடா, சௌக்கியமா என்று அகந்தையுடன் வினவியது.
பாம்புக்கும் கருடனுக்கும் எப்போதுமே பகைதான். கருடன் பாம்பிடம் அவரவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் எல்லோருமே சௌக்கியம்தான் என்று பதில் கூறியது. சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருப்பவர்கள் தங்களது நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நாள் அவல நிலைக்கு சந்திக்க நேரிடும். பதவியில இருக்கக்கூடிய ஒருவர் நேர்மையுடன் நடந்தால் அந்த நேர்மையே அவரை காக்கும். பதவியும் பணமும் வரும்போது பொதுவாக அகந்தையும் வந்து விடுகிறது. தொடர்ந்து வருவது அழிவு. அதற்கு வரலாற்றில் எண்ணற்ற சான்றுகளானது இருக்கின்றது. பாம்பின் அகந்தையை சிவபெருமான் அறிந்தார். இறைவன் உள்ள இடத்துல அகந்தை இருக்க முடியாது இல்லையா? அகந்தை கொண்ட பாம்பு எப்படி இறைவனுடன் இருக்க முடியும்? கழுத்தில் இருந்த பாம்பை சிவபெருமான் வேகமாக சுழற்றி தொலைவில் சென்று விழும்படி வீசினார். தரையில் பலமாக மோதிய பாம்பின் தசைகள் கிளந்தன. உடல் முழுவதும் இரத்த காயங்கள், 1000 சுக்கல்களாக தலை சிதறியது. சொல்ல முடியாத வழியில அது துடித்தது. பாம்புக்கு புத்தியானது வந்தது. அகங்காரம் கொண்டது தவறு என்று அறிந்து தனது தவறை நினைத்து வருந்தியது. ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக வந்தார். அவர் பாம்பை கண்டதும், சிவபெருமானுக்கு ஆபரணமாக இருக்க வேண்டிய நீ இங்கு ஏன் விழுந்து கிடக்கிறாய்? உனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று கேட்டிருக்காரு. பாம்பு தனக்கு நேர்ந்த கதியை நாரதரிடம் கூறி அழுதது. எனது பிழையை நான் உணர்ந்தேன். இழந்த சிறப்பை நான் மீண்டும் பெற்று சிவபெருமானை அடைய தாங்களே எனக்கு வழி கூற வேண்டும் என்று பாம்பு நாரதரை பணிந்து பிரார்த்தனை செய்து கொண்டது. தன்னை சரணடைந்த பாம்பின் மீது நாரதர் இரக்கம் கொண்டார். அவர், நான் உனக்கு விநாயகர் மந்திரம் உபதேசிக்கிறேன். அதை சிரத்தையுடன் ஜபம் செய்துட்டு வா. விநாயகர் திருவருளால் உனக்கு நன்மையானது ஏற்படும் என்று அருள் புரிந்தார். நாரதர் விநாயகர் மந்திரத்தை பாம்பிற்கு உபதேசம் செய்து ஆசிர்வதித்து விட்டு சென்றார். மனதை ஒருமுகப்படுத்தி சிறந்த பக்தியுடன் பாம்பு விநாயகர் மந்திரத்தை ஜபம் செய்தது. பாம்பின் பக்தியை கண்டு மகிழ்ந்த விநாயகர் அதற்கு காட்சியளித்தார். பாம்பு விநாயகரை பக்தியுடன் பணிந்து வணங்கியது. அது தனது நிலையை விநாயகரிடம் கூறி தன்னை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டது. அதற்கு விநாயகர், எனது அருளால் உனக்கு பழைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். மீண்டும் சிவபெருமானுடைய கழுத்துல ஆபரணமாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை நீ அடைய போகிறாய். 1000 சுக்கல்களாக சிதறிய உனது தலை 1000 தலைகளாக மாறி விஷ்ணுவின் பாம்பனையாக இருக்கக்கூடிய பாக்கியமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. மேலும் எனது இடுப்பிலும் நாகாபரணமாக இருக்கக்கூடிய நிலையானது உனக்கு கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் பாம்பிற்கு அருள் புரிந்தார். விநாயகருடைய அருளால் சிவனின் தலைமுடியிலையும் விஷ்ணுவின் பாம்பனையாகவும் விநாயகருடைய நாகாபரணமாகவும் இருக்கக்கூடிய பேரு பெற்றது பாம்பிற்கு கிடைத்தது. இப்படிதான் பார்த்தீங்கன்னா பாம்பானது மீண்டும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கழுத்துல ஆபரணமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் முதலில் சிவத்தை நம்முள் உணர வேண்டுங்க. அப்படி சிவத்தை உணர்வதற்கு சிவனை பற்றிய விஷயங்களையும் அவரது குணங்களை பற்றியும் நாம நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. சிவபெருமானின் என்றதுமே நம்முடைய நினைவிற்கு வருவது அவரது நெற்றிக்கண் தாங்க. கையில வைத்திருக்கக்கூடிய திரிசூலம், தலையில இருக்கக்கூடிய கங்கை, புலித்தோல் ஆடை, உடல் முழுவதும் பூசி இருக்கக்கூடிய திருநீரு, கழுத்துல ருத்ராஜ மாலை, பாம்பு, கையில உடுக்கை, கமண்டலம் என்பது போன்றவைதான். இந்த பொருட்களை எல்லாம் எதற்காக சிவபெருமான் எப்போதும் தன்னுடனே வைத்து இருக்கிறார் என்று தெரியுமா? அதாவது சிவபெருமானுடைய கழுத்துல எப்போதுமே பாம்பு ஒன்று 3 சுற்றுக்களாக சுற்றப்பட்ட நிலையில காட்சி தருங்க. இந்த 3 சுற்று என்பது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய 3 காலங்களை குறிப்பதாகும். காலத்தின் சுழற்சியையும் இது குறிப்பதாகும். சிவபெருமான் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதை குறிக்கக்கூடிய விதமாகவே பாம்பினை கழுத்தில் அணிந்து காட்சி தந்து கொண்டு இருக்காரு. இந்த பாம்பானது குண்டலினி சக்தியையும் குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திரிசூலத்துடைய 3 கூர்மையான பகுதிகளுமே சிவனுடைய 3 விதமான சக்திகளை குறிப்பதாகும். அதாவது நாணம், இச்சை, கிருபை ஆகிய 3ஐயும் குறிப்பதாகும். அறியாமை, தீமை ஆகியவற்றை அளிக்கக்கூடிய சக்தியாகவே சிவபெருமான் விளங்குகிறார். ஆன்மீக மற்றும் பௌதிக உலகில தவறு செய்பவர்களை தண்டிப்பவர்களாகவும் சிவபெருமான் உள்ளார் என்பதை குறிக்கிறது. மேலும் சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகள்ல இருந்து உருவானதே ருத்ராஜங்க. தனது கண்ணீர்ல இருந்து உருவாக்கிய 108 ருத்ராஜங்களை கொண்ட மாலையவே சிவபெருமான் அணிந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மணிகள் ஒவ்வொன்றுமே உலகின் கூறுகளை குறிப்பதாகும். இதை கழுத்தில் அணிந்து இருந்தால் பிரபஞ்ச நியதிகளுக்கு அவரும் கட்டுப்பட்டவர் என்பதை உணர்த்துகிறது. இது பணிவு மற்றும் ஒழுக்க நெறிகளை பிரதிபலிப்பதாகவும் பார்த்தீங்கன்னா அமைகிறது. சிவபெருமானுடைய வாகனமாக நந்தி தேவன் விளங்குகிறார். இது தர்மத்தை குறிப்பதாகும். சமஸ்கிருதத்துல காளையை விருஷ
புருஷா என்று குறிப்பிடுகிறார்கள். இதற்கு நீதி மற்றும் ஒரு பொருள் உண்டுங்க. அதாவது நந்தியை வாகனமாக கொண்டதால நீதியின் தலைவனாகவும் சிவனே விளங்குகிறார் என்று அர்த்தமாகும். பிரபஞ்ச ஒளியான பிரணவ மந்திரம் சிவனின் கையில இருக்கக்கூடிய டமருதத்தை குறிக்கிறது. இது ஓம் அல்லது சப்த பிரம்மத்தையுமே பார்த்தீங்கன்னா குறிப்பதாகும். இதுல இருந்தே இசையும் இலக்கணமும் தோன்றியதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. மொழி, இலக்கணம், எழுத்துக்கள் ஆகியவைகள் இதில் இருந்தே தோன்றியதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. சிவன் தன்னுடைய 2 காதுகளிலுமே குண்டலத்தை அணிந்து உள்ளார். இதற்கு 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று சிவன் நிரஞ்சன் என்பதை குறிப்பதாகும். அதாவது புற கண்களால் சிவனை காண முடியாது என்பதாகும். மற்றொன்று அலட்சியா என்பதை குறிப்பதாகும். அதாவது எந்த அடையாளத்தையும் காட்டி சிவன் இப்படிதான் இருப்பார் என காட்டி விளக்க முடியாதவர் என்பதை குறிப்பதாகும். இவை சிவன் கண்ணுக்கு தெரியாமல் அதே சமயம் எங்கு நிறைந்தவர் என்பதை குறிக்கிறது. அதாவது எங்குமே நிறைந்தவர் அப்படிங்கிறத குறிக்கிறது. இடப்பாகத்தை சக்தி அளித்ததால இடதுபுறம் பெண்கள் அணியக்கூடிய குண்டலத்தையும் வலதுபுறம் ஆண்கள் அணியக்கூடிய குண்டலத்தையும் அணிந்து காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார். இப்படி எண்ணற்ற அதிசயங்களானது ஒளிஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.